தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு டெக் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐடியில் இப்போ பயங்கரமாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன்னா வந்து அமெரிக்காவுக்கு 5 வருஷம் ஒருத்தர் போயிருக்காருங்க. 8 கோடி ரூபா பணத்தோட ரிட்டர்ன் வந்திருக்காருங்க. என்கிட்ட ஒரு 8 கோடி ரூபா சேவிங்ஸ் இருக்குது, அமெரிக்காவில் எனக்கு ஐடி ஜாப் வேணாம், இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டிருக்காருங்க. இதுதான் ரெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. உண்மையாகவே அவ்வளோ சம்பாதிக்க முடியுமாங்க? எவ்வளோ தான் ஐடியில் சம்பளம்? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. வெல்கம் டு மை சேனல். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி காஷியோட கம்பெனி. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஐடியில் எவ்வளோ தாங்க சேலரி? உண்மையாக அவ்வளோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஐடியோட ஜாபுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக ஏதோ ஒரு ஜாப்னு வச்சுக்கலாம். பிபிஓ, மெக்கானிக்கல், சிவில், ஏதோ ஒரு ஃபீல்டு வச்சுக்கோங்க. 2 ஃபீல்டு இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு 20,000 25,000 சம்பளம். நான் 25,000 செட் பண்ணுறேங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது 35,000 மாறுங்க அடுத்த வருஷம். இங்கே 27,000 மாறும். இங்கே வந்து அது 45,000 50,000 மாறுங்க. இங்கே 29,000 மாறுங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆவாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது இவன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60,000-70,000 போயிருப்பான் 4வது வருஷத்துலங்க. ஆனால் இவன் வந்து ஒரு 30,000 தாண்டி இருக்க மாட்டாங்க. இப்படி கணக்கு போடும்போது ஒரு 10 வருஷத்தில் வந்து ஐடியில் இருக்கிற இவன் பார்த்தீங்கன்னா வந்து 1,50,000 சம்பாதிச்சிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 50,000 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஐடியில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்தியாவில் வேலை சரிங்களா, இங்கே வந்து ஒரு 1,50,000 ரூபா சம்பாதிக்கிறான் 10 வருஷத்தில். இங்கே 50,000 மாதத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு வச்சுங்க. இங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது அவனுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சமே 8 லட்ச ரூபா பக்கம் இருக்குங்க. இவனுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. அப்படியே கிடைச்சாலுமே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தாண்டது அதிகங்க. ஸோ எப்போவுமே வந்து ஐடியில் வந்து சேலரி மிகவும் அதிகங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல சேலரி வாங்கணும், ஒரு ஹை பேக்கேஜுக்கு போனால் வந்து ஐடியை விட ஒரு நல்ல சாய்ஸ் எதுவுமே இருக்க முடியாது. ரெண்டாவதாக வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி ஏன்னா வந்து ஆனால் எப்படி ஆனால் ஐடி ஜாபில் இவ்வளோ சேலரி வாங்க முடியும்னா ஸ்கில்லு தாங்க விஷயம். ஓகேவா? ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கெரியர் கேப். உனக்கு எந்த இயர் வேணால் பாஸ் அவுட் ஆகிக்கோ. எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும். டிகிரியே இல்லாதவனே பிளேஸ் ஆகிறான். எதுக்கு டிகிரி? ஸோ எனி டிகிரிங்க, எனி இயர் பாஸ் அவுட்டுங்க, கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும். கரெக்டான டெக்னாலஜி நம்ம படிச்சோம்னாங்க. ஓகேவா? அதனால் வந்து இந்த ஐடியில் இவ்வளோ லட்சக்கணக்கான சேலரி இருக்கிறதுல நிறைய சென்டர்ஸ் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், உனக்கு ஃப்ராட் பண்ணி வாங்கி தரேன், காசு கொடு வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, நம்பாதீங்க. உன்னை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நேர்மையாக போகிறவனுக்கு மட்டும்தான் ஐடியில் சஸ்டெயின் பண்ண முடியும். யாராவது ஒருத்தன் 100 பேரில் ஒருத்தன் வந்து தப்பிச்சிருப்பான். அந்த ஒருத்தனை காமிச்சு தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதனால் எதுவுமே நம்பாதீங்க, நேர்மையாக போங்க. நல்ல சேலரி கொடுக்குற ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. ஸோ அட்வைஸ்லாம் போதும், நம்ம டெக் நியூஸ்குள்ளே வந்துடலாங்க. ரெட்டிட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி வந்து ஆல்மோஸ்ட் 5 வருஷமாக வந்து அமெரிக்காவில் இருக்காருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் போய் 5 வருஷம் இருக்கார் அப்படின்னா வந்து அவர் வந்து மேபி லைக் H1B வீசாவில் தான் போயிருப்பாருங்க. ஓகேவா? அப்போனா H1B வீசாவில் போகிறாருனா வந்து ஆல்ரெடி ஒரு 5-6 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்போது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1,50,000 லட்சம் இல்லை ஒரு 1 லட்சமாவது சேலரி வாங்கிட்டு இருப்பாருங்க. இவர் அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அவருடைய சேலரி வந்து என் கெஸ்ஸு கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு 8-9 லட்சம் பர் மந்த் இருக்குங்க. சரிங்களா? ஓகே, 9 லட்ச ரூபா வச்சுக்கலாங்க. அவர் வந்து லைக் அன்மேரிட்னு சொல்லியிருக்காருங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்மேரிட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் எதுவுமே பெருசாக கிடையாதுங்க. அப்பா அம்மாவும் செட்டில்டு தாங்க, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க அந்த போஸ்ட்டில். அப்படின்னா வந்து இந்த 8-9 லட்சம் மாதத்துக்கு வாங்க ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாமா? சரி, ஒரு நல்ல சேலரி, நல்ல கம்பெனி வந்து 10 லட்சம் கேட்டே கொடுப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா மாத சம்பளமாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1,20,00,000 10 லட்சம் வாங்கிட்டு இருக்காருன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன கேட்கலாம், அது எப்படி 10 லட்சம் கொடுப்பாங்க? நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறது வந்து
இன்னிலேருந்து 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சம்பளம் வந்து 5.25 லட்சம் பர் மந்த்துங்க. நான் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒர்க் பண்ணும்போது வாங்கினதுங்க. நான் சொல்கிறது ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின சம்பளம் 5.25 லட்சம் பர் மந்த்துங்க. அதனால் வந்து 10 லட்சம் இப்போ வாங்குறதுன்றது சாதாரண ஒரு சேலரி தாங்க மாதத்துக்கு அமெரிக்காவிலங்க. அதனால தான் அமெரிக்கா இல்லை வெளிநாடு ஏன் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ 10 லட்சம் அப்படின்னும் போது 12 மாதத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,20,00,000 வருதுங்க. ஒருவேளை அவர் பார்ட் டைம் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம், சரிங்களா? நான் அதை பற்றியே பேசலைங்க, ஏன்னா சனி ஞாயிறு லீவு தானே, அதை பற்றி நான் பேச விரும்பலைங்க. 1,20,00,000 சம்பாதிச்சிருக்காருங்க ஒரு வருஷத்துக்குங்க. 1,20,00,000 அப்படின்னும் போது கண்டிப்பாக 1,20,00,000 சம்பாதிக்கிறாருன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் கண்டிப்பாக கேரண்டியாக செலவாயிடும். 20 லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டார். 1 கோடி ரூபாய் அப்படியே வந்து சேவ் பண்ணியிருந்தா கூட வந்து 5 வருஷத்துக்கு 5 கோடின்றது சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் 8 கோடியில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ 5 வருஷம் 1 கோடினும் போது 5 கோடிங்க. ஆனால் 8 கோடி அவர் சம்பாதிச்சிருக்கானா, அப்போ அந்த 1 கோடி வருஷத்துக்கு வர வந்து அவர் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாங்க, அப்படிலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மொதல் வருஷம் அந்த 1 கோடிக்கான வட்டி வருது இல்லையா, புரியுதுங்களா? ஓகேவா? 1 கோடிக்கு வந்து 10% வட்டி போட்டிங்கன்னா கூட வந்து 12 லட்சம் வந்துடுதுங்க, சரிங்களா? ஓகேவா? 10% வேணால் 10 லட்சம் வச்சுக்கலாம், சாரி 10 லட்ச ரூபா வட்டி வந்துடுது இல்லைங்களா 10% போது. ஸோ 1 கோடியே 10 லட்சம் தான் அடுத்த வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கோடியே 10 லட்சத்தோட ஒரு 1 கோடி சேருதுங்க. அப்போ 2 கோடியே 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 21 லட்சம் வட்டி வருங்க, புரியுதுங்களா? ஓகேவா? அது வந்து 1 கோடி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாருங்க, 10 லட்சம் வந்தோடனே மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாருங்க. அப்போது அசலோட வட்டி சேரும் போது அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கு ஒரு குட்டி போடும்போது அப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து அது 8 கோடி வந்திருக்கும். ஏன்னா அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுலான்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக 5 வருஷத்தில் ஒரு பேச்சுலரால் வந்து 8 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும், சரிண்ணா? ஓகேவா? கண்டிப்பாக அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க. ஆனால் அவளுக்கு இவ்வளோ நல்ல சேலரி, அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 லட்சம் ஸ்டார்டிங் சேலரி சொன்னேன். 5 வருஷத்தில் சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல, சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல, அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா அவரோட லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்கலாங்க, செலவு அதிகமாக போயிருக்கலாங்க. எனிவே, ஸோ கண்டிப்பாக அவரை நான் வாழ்த்துறேங்க. நீங்கள் எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு நான் சொல்ல விரும்பலைங்க தம்பி. ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஊரில் போய் நம்ம வேலை செய்யலாம் கேட்டிங்க, சென்னை அண்ட் பெங்களூர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தம்பி. கண்டிப்பாக வந்து லைக் சென்னைக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ண நான் ஆசைப்பட்றேங்க. ஸோ 5 வருஷத்தில் 8 கோடி வாங்கின தமிழின சக மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இவர் தாங்க மிகப்பெரிய மோட்டிவேஷன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இதுங்க. இவரை மாதிரி இருங்க. 5 வருஷம் 8 கோடி ரூபா சம்பாரித்தேன், எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டோமா 10% வட்டி வந்துச்சா, ஏன் 10% வராதுங்க? ஆர்பிஐ ஃபண்ட்ஸ் மாதிரி போடுங்க, 10% வருங்க, ஓகேவா? 10% வட்டி வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 8 லட்சம் வருது. எதுக்கு உழைக்கிற? அதுதாங்க பியூட்டி ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி. சரி அண்ணா, நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சதுங்க. காரணம் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் எப்படி அண்ணா சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணால் வந்து டெக்னாலஜி வைஸ் அந்த உன்னுடைய டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுன்னு படு. உன்னுடைய ஃபீல்டே வேறு என்ன அட்வான்ஸாக நம்ம படிக்கலாம் பாருங்கள். அண்ட் 3வது ஆர்டிஃபிஷியல் ஏஐ ரிலேட்டாக படிச்சுக்குங்க. அண்ட் 4வது வெளிநாடு போங்க. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா தான் சம்பாதிக்க முடியுங்க. சம்பாதிச்சு செட் ஆகிடுங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பயன்பாடாக இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.